சந்தேகமே இல்லை. நிச்சயமாக சந்தேகமே இல்லை. என்னிடம் கேட்கப்படும் முதன்மையான கேள்வி, ஐசிடி தயவு செய்து தினசரி சார்புநிலையை டெய்லி பாயஸ் எனக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா? இன்று சந்தை உயருமா அல்லது இறங்குமா என்று சொல்ல முடியுமா? இரட்டை மேற்கோள்குறி என்பதுதான். நான் அதை இங்கே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப் போகிறேன். இதுதான் என் உண்மையான சத்திய வாக்கு. புரிகிறதா? இதைவிட எளிமையான முறையில் என்னால் ஒருபோதும் கற்றுக் கொடுக்க முடியாது. சரிதானே? நீங்கள் விலை மாற்றங்களை பிரைஸ் ஆக்ஷன் கவனமாக படித்து பாருங்கள். சிறிது காலத்தில் நீங்களே இதை புரிந்து கொள்வீர்கள். நான் என் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது இவ்வளவுதான். இதில் வேறு எந்த ரகசியமும் இல்லை. இதுதான். சரி, தினசரி வரம்பு எப்படி அமையும் என்பதை தெரிந்து கொள்வதுதான் அடிப்படை. இப்போது சில அறிக்கைகள், உரைகள் அல்லது தரவுகள், அவை ஒரு திரையாக பயன்படுத்தப்படலாம். அவை வெளியாகும் நேரத்தில் விலையை ஏற்றவோ அல்லது இறக்கவோ ஒரு தூண்டுதலாக பயன்படுத்தப்படலாம். நான் இன்று இரவு கற்பிக்கப் போகும் மற்ற நிகழ்வுகளில் வழக்கமாக அறிக்கை வருவதற்கு முன்பே விலையில் ஒரு ஏற்றமோ அல்லது இறக்கமோ ஏற்படும். அதன் பிறகுதான் உண்மையான நகர்வு தொடங்கும். சந்தேகமே இல்லை. நிச்சயமாக சந்தேகமே இல்லை. என்னிடம் கேட்கப்படும் முதன்மையான கேள்வி, ஐசிடி தயவு செய்து தினசரி சார்புநிலையை எனக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா? இன்று சந்தை உயருமா அல்லது இறங்குமா என்று சொல்ல முடியுமா? இரட்டை மேற்கோள்குறி என்பதுதான். நான் அதை இங்கே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப் போகிறேன். இதுதான் என் உண்மையான சத்திய வாக்கு. புரிகிறதா? இதைவிட எளிமையான முறையில் என்னால் ஒருபோதும் கற்றுக் கொடுக்க முடியாது. சரிதானே? நீங்கள் விலை மாற்றங்களை கவனமாக படித்து பாருங்கள். சிறிது காலத்தில் நீங்களே இதை புரிந்து கொள்வீர்கள். நான் என் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது இவ்வளவுதான். இதில் வேறு ரகசியம் எதுவும் இல்லை. இதுதான். சரி, தினசரி வரம்பு எப்படி அமையும் என்பதை தெரிந்து கொள்வதுதான் அடிப்படை. உடனடியாக நாம் தினசரி வரைபடத்தை பார்க்கிறோம். முந்தைய பகுதியில் நான் குறிப்பிட்டது போல, இந்த உச்சம் மற்றும் இந்த தாழ்வை நான் அடையாளம் காட்டினேன். அதுவே நாம் இருந்த வரம்பு. 50 விழுக்காடு நிலைதான் சமநிலை. எனவே மீண்டும் சமநிலைக்கு மேல் இருப்பது எது? அது பிரீமியம் சந்தை. 50 விழுக்காடுக்கு கீழ் இருப்பது தள்ளுபடி சந்தை. அதனால் நாம் இந்த தாழ்வுக்கும் இந்த உச்சத்துக்கும் இடையில் உள்ள வரம்பின் மேல் பகுதிக்கு மீண்டும் வர்த்தகம் செய்துள்ளோம். இந்த இரண்டு நிலைகளுக்கும் இடையில் நான் கொடுத்த அந்த தாழ்வையும் உச்சத்தையும் நினைவில் கொள்ளுங்கள். அது ஒரு சமமின்மை, அம்பாலன்ஸ். புரிகிறதா? இது ஒரு நியாயமான மதிப்பு இடைவெளி, ஃபேர் வேல்யூ கேப். அந்த நிச்சயமற்ற மெழுகுவர்த்தி உருவான பிறகு இந்த சந்தை ஆரம்பத்தில் தள்ளுபடி நிலையில் இருந்தது. திரும்பிச் சென்று 9வது பகுதியை பாருங்கள். நீங்கள் இன்னும் அதை பார்க்கவில்லை, ஆனால் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது இன்னும் அதிக குழப்பத்தை ஏற்படுத்துவது போல் தோன்றும். ஆனால் இங்கே ஒரு முடிவெடுக்க முடியாத மெழுகுவர்த்தி கேண்டல் இருந்தது. மேலும் நாங்கள் தள்ளுபடி நிலையில் டிஸ்கவுண்ட் இருந்தோம். நான் நம்புகிறேன், மேலும் எனது மாணவர்களிடமும் சொல்லி வருகிறேன், கீழே உள்ள இந்த குறைந்த விலைகளை நாம் சரி செய்யப் போகிறோம் என்று நான் நம்புகிறேன். இந்த உயர் மற்றும் குறைந்த விலைகளுக்கு இடைப்பட்ட வர்த்தக வரம்பிற்கு ஏற்ப நாங்கள் தள்ளுபடி நிலைக்கு சென்றோம். எனவே அதற்கு கீழே நாங்கள் தள்ளுபடி நிலையில் உள்ளோம் மற்றும் எங்களிடம் ஒரு சமநிலையற்ற தன்மை, அம்பாலன்ஸ் உள்ளது. எனவே இது என்ன செய்ய வாய்ப்புள்ளது? மீண்டும் கீழே செல்லும் முன் மேலே சென்று இதை சரி செய்யும். எனவே நான் பவர் 3 பற்றி பேசும்போது நான் குறிப்பாக இந்த காலக்கெடுவை தினசரி விளக்கப்படத்தை கையாள்கிறேன். சந்தை எங்கே திறக்கிறது என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டால், இது தினசரி வரம்பில் தொடக்க விலை என்று வைத்துக் கொள்வோம். இது கீழே செல்லும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் அல்லது நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றாலும், உங்கள் விளக்கப்படத்தில் விலையை பார்க்கிறீர்கள். தொடக்க விலை இங்கே இருப்பதை காண்கிறீர்கள். இது சிறிது உயர்ந்தது, பின்னர் கீழே சென்றது மற்றும் குறைந்த விலைக்கு அருகில் முடிந்தது. இப்போது இது மிகவும் எளிமையான கண்ணோட்டம். இதை மிக தெளிவாகச் சொல்கிறேன். அதில் பெரிதாக உற்சாகமடைய எதுவுமில்லை. ஆனால் நீங்கள் அதை உண்மையிலேயே கருத்தில் கொள்ளத் தொடங்கும் போது இது மிகவும் உற்சாகமானது, ஏனெனில் இதுதான் சந்தை. இதை நீங்கள் புரிந்துகொண்டு தினசரி விளக்கப்படத்தை படிக்க முடிந்தால், இந்த மனநிலையுடன் செயல்படுத்தத் தொடங்கினால், தினசரி சார்பு உங்களுக்கு எளிதாகிவிடும். எனவே நாம் கரடுமுரடாக பேரிஷ் இருந்தால், சரி, சந்தையில் நாம் கரடுமுரடாக இருந்தால், தினசரி வரம்புகள் அல்லது இந்த ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் இதைத்தான் செய்யும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். திறந்து உயர்கிறது, அதிக உயர்வு இல்லை, ஆனால் அது ஒரு பெரிய திரியை விக் உருவாக்கக்கூடும். இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் பொதுவான கருத்து என்னவென்றால், அது கீழே செல்லவே மேலே செல்கிறது மற்றும் கரடுமுரடாக இருக்கும்போது அதன் குறைந்த விலைக்கு அருகில் முடிவடைகிறது. நிச்சயமாக இது தலைகீழாக இருக்கும். அங்கு தொடக்க விலை இங்கே குறைவாக இருக்கும் மற்றும் அது புல்லிஷ் ஆக இருந்தால் தினசரி மெழுகுவர்த்தியின் உயர் விலைக்கு அருகில் முடிவடையும். ஆனால் நீங்கள் புல்லிஷாக இருக்கும்போது முழு விலை மாற்றத்தின் தொடரில் உள்ள ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் மேல்நோக்கி மூடும் மெழுகுவர்த்திகளாக இருக்காது. மாறாக நீங்கள் கரடுமுரடாக இருக்கும்போது ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் கீழ்நோக்கி மூடும் மெழுகுவர்த்தியாக இருக்காது. ஆனால் அதிக காலக்கெடுவில் நீங்கள் இந்த நீடித்த விலை மாற்றங்களை கொண்டிருக்கும்போது, அது கரடுமுரடாக இருக்கும்போது நிறைய மேல்நோக்கிய மெழுகுவர்த்திகளையும் புல்லிஷாக இருக்கும்போது நிறைய கீழ்நோக்கிய மெழுகுவர்த்திகளையும் நீங்கள் பார்ப்பதில்லை என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்கு கற்பித்துள்ளேன்.
ஆனால் நீங்கள் விலையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்பதோடு அதை ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் புல்லிஷாக இருந்தபோது ஒரு சரிவு நாளை பார்த்து பெரிய விஷயமாக மாற்றுவீர்கள். அது உங்கள் திட்டத்தை முழுமையாக குழப்பிவிடும். ஓ, என்னால் சார்பை தீர்மானிக்க முடியவில்லை, என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை, இது எப்போதும் என்னை ஏமாற்றுகிறது. நானும் 90களில் அதை உணர்ந்திருக்கிறேன். அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் இதை இன்னும் விரிவாக பார்ப்போம். இது 1992இல் நான் வர்த்தகத்திற்கு பயன்படுத்திய வரைபடம். கிளாசிக் ஓபன், ஹை, லோ மற்றும் க்ளோஸ் பார், அதைத்தான் நான் இங்கே காட்டுகிறேன். இந்த வரைபடம் எனக்கு மிகச் சரியாக புரிந்தது. இப்போது என் கண்கள் அவ்வளவு நன்றாக இல்லை, ஏனென்றால் நான் வயதாகிவிட்டேன். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கணினி திரையை பார்த்து பார்த்து கண்கள் சோர்வடைந்துவிட்டன. எனவே கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்ப்பதற்கு மிகவும் வசதியானது, ஏனென்றால் அவை தடிமனாக இருக்கும். நான் இங்கே கற்றுக் கொடுப்பது போல ஓபன் மற்றும் க்ளோஸ் உறவை இதைவிட எளிதாக பார்க்கலாம். இந்த கேண்டிலில் ஓபன் எங்கே இருக்கிறது என்று பார்க்க நீங்கள் சிரமப்பட வேண்டும். இது கேண்டில் அல்ல, இது ஒரு பார். எனவே பாரின் இடதுபுறம் இருப்பதுதான் ஓபன். இது கீழே வர்த்தகமாகி லோவை உருவாக்கி மேலே ஏறி ஹை அருகே முடிகிறது. அதை பார்க்கிறீர்களா? இங்கேயும் அதேதான். இது ஓபன் ஆகி கீழே வர்த்தகமாகி மேலே சென்று ஓபனுக்கு மேல் முடிகிறது. ஆனால் அன்றைய வர்த்தக எல்லைக்குள் மேல் பகுதியில் பிறகு ஒரு ஹை கிடைக்கிறது. அது எங்கே முடிகிறது என்பது முக்கியமல்ல. பிறகு அது என்ன செய்யும்? மீண்டும் வந்து இதை சமநிலைப்படுத்தும். சிறிது நேரத்தில் இது உங்களுக்கு புரியும். இது இங்கே ஓபன் ஆகி சிறிய முன்னேற்றம் கண்டு அந்த நாளில் இதை உருவாக்குகிறது. இது ஓபன் ஆகி சிறிய முன்னேற்றம் கண்டு பிறகு இந்த டெய்லி பாரை உள்ளடக்கி கீழே செல்கிறது. இங்கே இந்த உறவை பார்த்தால் இந்த கேண்டிலின் லோவுக்கும் அந்த கேண்டிலின் ஹைக்கும் இடையே இந்த ஒரு இடைவெளி உள்ளது. அதுதான் நமது ஃபேர் வேல்யூ கேப். சந்தை மீண்டும் அதற்குள் வர்த்தகம் செய்ய முடியும். அது எங்கே முடிகிறது என்று பாருங்கள், சரியாக ஹையில். அடுத்த கேண்டிலில் இது முன்னும் பின்னுமாக நகர்கிறது. எல்லையின் இரு பக்கங்களிலும் வேலை செய்கிறது. ஆனால் நமது நோக்கம் என்ன? நான் எதை குறிப்பிடுகிறேன்? நமது நோக்கம் பேரிஷ் விலை குறையும் என்பது. இந்த லோக்கள் உடைக்கப்படுவதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். எனவே நாம் செய்தது எல்லாம் இதை சமநிலைப்படுத்த மீண்டும் மேலே செல்வது, பிறகு கீழே செல்வதுதான். எனவே நாம் எல்லையின் உச்சிக்குச் சென்றவுடன் இந்த கேண்டில் அல்லது பார் இந்த கேண்டில் அல்லது பாரின் லோவை தொட்டதா? இல்லை, அதற்கு முன்பே நின்றுவிட்டது. இது முன்னும் பின்னுமாக அலைபாய்ந்தது. எனவே இப்போது இந்த வர்த்தக எல்லை முழுமையாக சமநிலைப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே விலை இங்கே தங்கியிருக்க எந்த காரணமும் இல்லை. இன்று விலை இன்னும் சற்று மேலே சென்றிருக்கலாம். அது நடக்கும் என்று நான் காத்திருந்தேன். ஆனால் விலை கீழே செல்லும் என்பதில் எனது கரடி சந்தை பேரிஷ் பார்வையை நான் கைவிடவில்லை. இந்த நகர்வு, அதாவது தொடக்க விலை ஏற்றம் மங்குதல் மீண்டும் கீழே வந்து குறைந்த விலையில் முடிவடைவதை எனது மாணவர்கள் அனைவரும் அறிவார்கள். அது இந்த வடிவம்தான். பவர் 3 என்பது திரட்டல், கையாளுதல் மற்றும் விநியோகம் ஆகும். சரி, இவைதான் அந்த 3 கூறுகள். தினசரி வரம்பு என்ன செய்கிறது என்ற அந்த உறவுகளை நீங்கள் புரிந்து கொண்டால் அந்த சக்தி அம்சம் உங்களுக்கு விளங்கும். தொடக்க விலை சரிவு சந்தையாக இருக்கும் நாளில் சரி, தொடக்க விலை மற்றும் அதற்கு மேல் உள்ள அனைத்தும் அவை குறுகிய விற்பனையின் ஷார்ட்ஸ் திரட்டல் ஆகும். இப்போது இது தொடக்க விலை மற்றும் அதற்கு மேல் உள்ளவற்றிற்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. ஸ்மார்ட் மணி மற்றும் என்னை போன்றவர்கள் மற்றும் எனது மாணவர்கள் நாங்கள் நல்ல விற்பனை நிலையை அடைய முயற்சிக்கும் இடம் அதுதான். அந்த வரம்பு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இது முக்கியமானது, ஏனென்றால் இதை புரிந்து கொள்ளும்போது என் மாணவர்களும் நிச்சயம் புன்னகைப்பார்கள். தொடக்க விலை முதல் அதிகபட்ச விலை வரை அந்த வரம்பு எதுவாக இருந்தாலும் அதை எடுத்து தொடக்க விலையிலிருந்து கழிக்க வேண்டும். அதுதான் உங்கள் தொடக்க வரம்பு, ஓப்பனிங் ரேஞ்ச். அங்குதான் உங்கள் நியாயமான மதிப்பு இடைவெளிகள், ஃபேர் வேல்யூ கேப்ஸ் மற்றும் ஸ்டாப் ரேட்கள் நிகழும். உங்கள் உகந்த வர்த்தக நுழைவு, ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி அங்குதான் நடக்கும். ஒவ்வொரு சாத்தியமான குறுகிய விற்பனை வேட்பாளரும் நான் கற்பிக்கும் எந்த முறை அணுகுமுறையாக இருந்தாலும் எனது கட்டண வழிகாட்டலில் கூட ஒவ்வொரு பிரீமியம் வரிசையும் அதைத்தான் நான் அவ்வாறு கற்பிக்கிறேன். அவை ஒவ்வொன்றும் தொடக்க விலைக்கும் அதன் அதிகபட்ச விலைக்கும் இடைப்பட்ட வரம்பில் அமையும். வேறு வார்த்தைகளில் சொன்னால், நீங்கள் விலையை கவனித்துக் கொண்டிருந்தால் மற்றும் நீங்கள் சரிவு சந்தை பார்வையில் இருந்தால் நாள் தொடங்கும் போது அது மேலே உயர்கிறது. தொடக்க விலையிலிருந்து அந்த அதிகபட்ச விலை வரை கணக்கிட வேண்டும். அந்த வரம்பைத்தான் நீங்கள் தொடக்க விலைக்கு கீழே கணிக்க வேண்டும். அதுதான் உங்கள் தொடக்க வரம்பு, சரிதானே? எனவே முழு 24 மணி நேர கால அளவு, அது அந்நிய செலாவணியா, பண்டங்களா, பத்திரங்களா அல்லது எதுவாக இருந்தாலும் கவலையில்லை. அது ஒரு சந்தையாக இருந்தால் அதை கால இடைவெளியில் அளவிட முடியும். மிக உயர்ந்த மதிப்பு, மிக குறைந்த மதிப்பு, வர்த்தகம் தொடங்கும் நேரம் மற்றும் முடிவடையும் நேரம். உங்களுக்கு அந்த 4 குறிப்பு புள்ளிகள் மட்டுமே தேவை. எனவே தொடக்க, அதிகபட்ச, குறைந்தபட்ச மற்றும் இறுதி விலைகள் மட்டுமே நாம் இங்கே கவனிக்கும் விஷயங்கள். இப்போது அந்த 4இல் முதலாவது தொடக்க விலை.
வரையறை அடிப்படையில் இது எந்த சமநிலையின்மைக்கும் முந்தைய ஆரம்ப மதிப்பு விலை. மேலும் நாம் செல்லும்போது இதை பற்றி நான் விரிவாக பேசுகிறேன். இறுதி விலை என்பது விலை சமநிலையின்மைக்கு பிறகுள்ள இறுதி மதிப்பு விலை. சரி, தொடக்க விலைக்கும் இறுதி விலைக்கும் இடையிலான வரம்பை உருவாக்கும் பகுதி வரம்பு விரிவாக்கம், ரேஞ்ச் எக்ஸ்பான்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு மாறும் விலை சமநிலையின்மை. இப்போது இது தொடக்க விலையை பொறுத்து ஏற்றம் அல்லது சரிவு சமநிலையின்மையாக இருக்கலாம். உதாரணத்திற்கு, முதலாவதாக நாம் ஒரு ஏற்றமான புல்லிஷ் வர்த்தகத்தை எடுத்துக்கொள்வோம். இது ஒரு விலையேற்ற விரிவாக்கம் அல்லது ஆரம்ப விலையை விட அதிக விலையை நோக்கிச் செல்லும் ஒரு மாறுபட்ட விலை நகர்வாகும். சாதாரண மொழியில் சொல்வதானால் நாம் ஒரு ஏற்றமான முடிவை எதிர்பார்க்கிறோம். சரி, இப்போது திரட்டுதல், கையாளுதல் மற்றும் விநியோகம் அல்லது பவர் 3 ஆகியவற்றை பொறுத்தவரை முதலில் நாம் எதை திரட்டுகிறோம் என்பதை தீர்மானிக்க வேண்டும். சந்தை ஏற்றத்தில் இருந்தால் நாம் நீண்டகால நிலைகளின் லாங் பொசிஷன்ஸ் திரட்டலை தேடுவோம். அது அந்த ஆரம்ப விலையைச் சுற்றியே இருக்கும். ஆரம்ப விலையை பற்றி எதிர்கால பயிற்சிகளில் விரிவாக பேசுகிறேன். ஆனால் நாம் ஏற்றத்தில் இருக்கும்போது ஆரம்ப விலைக்கு சற்று மேலே அல்லது கீழே தான் நீண்டகால நிலைகள் திரட்டப்படுகின்றன. இப்போது அந்த நீண்டகால நிலைகளை யார் திரட்டுகிறார்கள்? ஸ்மார்ட் மணி. நாம் ஏற்றத்திலிருந்து விலை மேலும் உயரும் என எதிர்பார்க்கும்போது ஆரம்ப விலைக்கு பிறகு உடனடியாக ஒரு கையாளுதல் சுழற்சியை தேடுவோம். எனவே ஒரு தினசரி வரம்பில் நாம் ஏற்றத்தில் இருந்தால் ஆரம்ப விலையிலோ அல்லது அதற்கு கீழேயோ வாங்குவது சிறந்தது. நாம் ஏற்றத்தில் இருக்கும்போது ஏன் ஆரம்ப விலைக்கு கீழே வாங்க வேண்டும்? ஏனென்றால் சந்தை உருவாக்குனர்கள் குறுகிய கால பணப்புழக்கத்தை ஷார்ட் லிக்விடிட்டி உருவாக்க முயற்சிப்பார்கள். இதன் பொருள் என்ன? ஒரு சந்தை பழைய குறைந்த விலையை உடைத்து கீழே சென்றால் சில வர்த்தகர்கள் அதை பிரேக்அவுட் நுழைவாக கருதுவார்கள். எனவே அவர்கள் ஸ்டாப் லாஸ் மூலம் விற்பனை செய்ய பார்ப்பார்கள். இந்த பொறியமைவு சந்தையில் உள்ள பணப்புழக்கத்தை மிக குறைந்த விலையில் விற்கும்படி கட்டாயப்படுத்துகிறது. பழைய குறைந்த விலைக்கு கீழே செல்லும் அந்த விரைவான நகர்வு விலையை கவனித்துக் கொண்டிருக்கும் வர்த்தகர்களை ஈழ்க்கும். குறைந்த கால இடைவெளி வரைபடங்களை பார்ப்பவர்களுக்கு இது எப்படி இருக்கும் என்பது தெரியும். திடீரென விலை குறையும் போது உங்கள் இதயம் படபடக்க தொடங்கும். நீங்கள் உற்சாகமடைவீர்கள். விலை இன்னும் குறையும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். என்ன நடக்கும்? நீங்கள் அந்த தூண்டிலில் சிக்கிக்கொள்வீர்கள். நீங்கள் உள்ளே சென்று விற்பனை செய்வீர்கள். திடீரென சந்தை நின்றுவிடும். சந்தை ஏற்றத்தில் இருக்கும்போது ஆரம்ப விலைக்கு கீழே அது திசை மாறி உடனடியாக மேல்நோக்கிச் செல்லும். இந்த ஆரம்ப வீழ்ச்சி மிகவும் முக்கியமானது, ஏனெனில் இது விற்பனை செய்ய தயாராக இருக்கும் நபர்களை உருவாக்கும். அந்த விற்பனை சந்தையை நிரப்பி குறைந்த விலையில் வாங்க நினைக்கும் ஸ்மார்ட் மணிக்கு தேவையான நபர்களை வழங்கும். சந்தை ஏற்றத்தில் இருக்கும்போது நடக்கும் மற்றொரு கையாளுதல் நீண்டகால பணப்புழக்கத்தை நடுநிலையாக்குவதாகும். இதன் பொருள் என்னவென்றால், ஏற்கனவே லாங் நிலையில் இருப்பவர்கள் அல்லது தொடக்க விலைக்கு அருகில் சமீபத்தில் வாங்கியவர்கள் தொடக்க விலைக்கு கீழே சரியும்போது தங்கள் லாங் நிலையை இழக்க நேரிடும். வேறு வார்த்தைகளில் சொன்னால் அது அவர்களின் ஸ்டாப்பை இயக்கும். அவர்களை புதிய குறைவான விலையில் நுழையச் செய்வதற்காக அல்ல, மாறாக முதலில் சரியாக அமைக்கப்பட்ட நிலையிலிருந்து அவர்களை வெளியேற்றுவதற்காக. எனவே ஒரே நேரத்தில் 2 நிலைகள் நடப்பதை நாம் காண்கிறோம். நாம் புல்லிஷ் சந்தையில் இருக்கும்போது தொடக்க விலை மற்றும் அதற்கு கீழே இருப்பது முதலீட்டாளர்களை வெளியேற்றுகிறது. அது சரி. சந்தை உயர்ந்தால் அது அவர்களுக்கு லாபகரமாக இருந்திருக்கும். மேலும் இது குறுகிய கால சரிவுகளை இயக்குவதன் மூலம் குறுகிய கால உணர்வை பேரிஷ் நிலைக்கு மாற்றுகிறது. லாங் நிலையில் உள்ளவர்களின் செல் ஸ்டாப்களை மட்டுமல்லாமல் ஸ்டாப் மூலம் ஷார்ட் செய்ய விரும்பும் வர்த்தகர்களையும் இது வெளியேற்றும். அவர்கள் சந்தையில் தவறான பக்கத்தில் வைக்கப்படுவார்கள். வேறு வார்த்தைகளில் சொன்னால் புல்லிஷ் சந்தையில் ஷார்ட் செய்வது. இறுதியாக சந்தை உருவாக்குனர்கள் இந்த செல் ஸ்டாப்களை ஸ்மார்ட் மணியின் வாங்கும் விருப்பத்துடன் எவ்வாறு இணைக்கிறார்கள் என்பதை வைத்து இந்த மேனிபுலேஷனை புரிந்து கொள்கிறோம்.
பெரிய உயர்வுக்கு முன்பு லாங் நிலைகளை சேகரிக்க தொடக்க விலைக்கு கீழே செல்லும் இந்த மேனிபுலேஷன் சுழற்சியை நாம் காணலாம். இறுதியாக விநியோகச் சுழற்சியில் ஸ்மார்ட் மணி தனது லாங் நிலைகளை வெளியேற்றி நிலுவையில் உள்ள வாங்குதல் விருப்பத்துடன் விற்கிறது. அந்த நிலுவையில் உள்ள வாங்குதல் விருப்பம் பழைய உயர்வுக்கு மேல் வாங்குதல் வடிவில் இருக்கும். அது பிரேக்அவுட் செய்பவர்களின் சிந்தனையாக இருக்கும். அவர்கள் முந்தைய உயர்வுக்கு மேல் பிரேக்அவுட் செய்ய விரும்புவார்கள், அதை அவர்கள் வலிமையாக கருதி வாங்குவார்கள். ஸ்மார்ட் மணி அந்த பழைய உயர்வுக்கு மேல் வாங்க விரும்பும் பிரேக்அவுட் செய்பவர்களிடம் அல்லது இன்ட்ராடே ஷார்ட் செய்ய முயற்சிக்கும் நபர்களிடம் தங்கள் லாங் நிலைகளை விற்க பார்க்கும். அவர்கள் இன்ட்ராடே உயர்வுக்கு மேல் ஒரு பை ஸ்டாப்பை வைத்திருப்பார்கள். ஸ்மார்ட் மணி அந்த இன்ட்ராடே உயர்வை தாண்டிச் சென்று அந்த பை ஸ்டாப்களிடம் விற்க பார்க்கும். எனவே அவர்களின் லாங் வெளியேற்றங்கள் குறுகிய கால இன்ட்ராடே ஸ்விங் உயர்வுடன் இணைக்கப்படும். முடிவதற்கு முன்பாக இன்ட்ராடேவில் ஒரு சிறிய சரிவை நாம் கண்டால் அங்குதான் விநியோக பகுதி வரும். எனவே நாம் இங்கே ஒரு தலைகீழ் யோசனையை பார்க்கிறோம். ஓபன், ஹை, லோ, குளோஸ் மற்றும் டவுன் குளோஸ். மீண்டும் இந்த விளக்கம் தினசரி ஓபன், ஹை, லோ, குளோஸ் பாரின் ஒரு மேலோட்டமான சித்தரிப்பு. அதே விஷயத்தை நாம் பேரிஷ் குளோஸ்டு கேண்டில் வடிவிலும் பார்க்கலாம். பார்ப்பதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். ஆனால் நாம் மீண்டும் ஓபன், ஹை, லோ, குளோஸ் பாரில் கவனம் செலுத்துவோம். மீண்டும் தொடக்க விலை நாம் இப்போது கூறியது போலவே முழுமைக்காகச் சொன்னால் எந்தவொரு ஏற்றத்தாழ்வுக்கும் முன்னதாக இருக்கும் ஆரம்ப மதிப்பு விலை இதுவாகும். நீங்கள் அளவிடும் அந்த கால இடைவெளியின் இறுதி மதிப்பு விலைதான் முடிவு விலை. வேறு வார்த்தைகளில் சொன்னால் நீங்கள் எந்த கால அளவை கவனிக்கிறீர்கள் என்பதுதான். இது தினசரி என்றால் விலை ஏற்றத்தாழ்வுக்கு பிந்தைய தினசரி வரம்பின் இறுதி மதிப்பு இதுவாகும். வேறு வார்த்தைகளில் சொன்னால் தொடக்கத்திற்கும் தற்போதைய முடிவுக்கும் இடையே நடந்த நகர்வு. மேலும் நம்மிடம் வரம்பு விரிவாக்க சுழற்சி உள்ளது. இது அடிப்படையில் ஒரு மாறும் விலை ஏற்றத்தாழ்வு ஆகும். எனவே நாம் பேரிஷ் நிலையில் இருக்கும்போது தொடக்க விலைக்கும் முடிவு விலைக்கும் இடையில் விலையில் நாம் எதிர்பார்ப்பது இதுதான். சரி, ஒரு குறைந்த முடிவு. இப்போது பவர் 3 வடிவத்தில் எது குவிகிறது? சரி, நாம் பேரிஷ் நிலையில் இருக்கும்போது தொடக்கத்திலிருந்து ஷார்ட் நிலைகள் உருவாகின்றன. மேலும் யார் ஷார்ட் நிலைகளை உருவாக்குகிறார்கள்? ஸ்மார்ட் மணி. நாம் பேரிஷ் நிலையில் இருக்கும்போது தொடக்க விலையில் அல்லது அதற்கு சற்று மேலே நாம் கையாளுதலை எதிர்பார்ப்போம். மற்றும் என்ன வகையான கையாளுதலை நாம் எதிர்பார்க்கலாம்? லாங் லிக்விடிட்டியை உருவாக்குதல். வேறு வார்த்தைகளில் சொன்னால் பிரேக்அவுட்டில் வாங்க விரும்பும் வர்த்தகர்களை ஈர்க்க ஒரு விரைவான திடீர் மேல்நோக்கிய நகர்வை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவர்கள் சந்தையின் தவறான பக்கத்தில் வைக்கப்படுவார்கள். கையாளுதலின் மற்றொரு வடிவம் இது ஷார்ட் லிக்விடிட்டியை நடுநிலையாக்குவதாகும். வேறு வார்த்தைகளில் சொன்னால் சந்தையில் ஏற்கனவே ஷார்ட்டாக இருந்து வரவிருக்கும் வீழ்ச்சியால் லாபம் ஈட்டக்கூடிய தனிநபர்கள் அவர்களின் பை ஸ்டாப்கள் தூண்டப்படுவதன் மூலம் வெளியேற்றப்படுகிறார்கள். எனவே அவர்கள் தங்கள் ஷார்ட் நிலையை நடுநிலையாக்குகிறார்கள், மேலும் அவர்களின் நடுநிலையாக்கப்படும் ஷார்ட் நிலை ஒரு பை ஸ்டாப் ஆகும். எனவே சந்தையில் மார்க்கெட் ஆர்டராக நுழையும் அந்த பை ஸ்டாப்பை ஸ்மார்ட் மணி விற்கும். எனவே சந்தை உங்கள் பை ஸ்டாப் வரை உயர்ந்தால் அந்த பை ஸ்டாப் சந்தையில் வாங்குவதற்கான மார்க்கெட் ஆர்டராக மாறும். ஸ்மார்ட் மணி அதற்கு எதிர்த்தரப்பாக இருக்கும். அவர்கள் அந்த பை ஸ்டாப்களுக்கு விற்பார்கள். ஆனால் அவர்களின் விற்பனை நிலை அதை கீழே கொண்டு சென்று பணம் சம்பாதிப்பதாகும். நாம் பேரிஷ் நிலையில் தொடக்க விலையில் அல்லது அதற்கு மேலே இருக்கும்போது கையாளுதல் அதன் உண்மையான அர்த்தத்தில் இந்த வடிவில் உள்ளது. பை ஸ்டாப்கள் ஸ்மார்ட் மணி வடிவிலான ஷார்ட் ஆர்வத்துடன் இணைக்கப்படுகின்றன. இறுதியாக நாளின் முடிவில் விநியோக சுழற்சி காணப்படுகிறது. அங்கு ஸ்மார்ட் மணி தனது ஷார்ட் வெளியேற்றங்களை அல்லது கவரிங்கை நிலுவையில் உள்ள விற்பனை ஆர்வத்துடன் இணைக்கிறது. வேறு வார்த்தைகளில் சொன்னால் ஸ்மார்ட் மணி ஷார்ட்டாக இருக்கும். மேலும் தங்கள் ஷார்ட் நிலைகளிலிருந்து வெளியேற அவர்கள் அதை மீண்டும் வாங்க வேண்டும் மற்றும் அவர்கள் சில பழைய குறைந்த விலையை குறிவைப்பார்கள். பழைய குறைந்த விலைக்கு கீழே என்ன இருக்கும்? செல் ஸ்டாப்கள். அந்த விற்பனை நிறுத்தங்கள் தூண்டப்பட்டவுடன் அவை சந்தையில் விற்பனை செய்வதற்கான சந்தை ஆர்டர்களாக மாறி சந்தையை விற்பனையாளர்களால் நிரப்புகின்றன. குறைந்த விலையில் விற்க தயாராக இருக்கும் விற்பனையாளர்கள் சந்தையில் அதிகமாக இருக்கும்போதுதான் ஷார்ட் பொசிஷனை மூடுவதற்கு அதுவே சிறந்த நேரமாகும்.